ஆக்சுவலா வந்துட்டு ஐ வாஷ்க்கு எடுக்குறீங்க தண்ணி, ஆ. உடனே போய் டேப்ப திறந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா, அந்த டேப் வாட்டர்லாம் எப்படி வருதுன்னுலாம் ம். நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கிளீனிங். ம். அது எல்லாமே தானாவே கிளீன் பண்ணிடும். ஆக்சுவலா வந்து டயபெட்டிஸ்ன்னு ஒரு நோய் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரத்த ஓட்டத்த வந்து சீரே இல்லாம செஞ்சிரும். நரம்பு மண்டலங்களையும் போய் பாதிக்கும். அதனால சுகர் வந்ததுனால டே 1ல உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுன்னு ஆயிட்டீங்கன்னா, உங்க பாடியில இருக்க மொத்தமும் பாதம் மட்டும் இல்லாம எல்லா இடத்தையும் நீங்க வந்து ரெகுலரா செக்கப் பண்ணி, ம். நீங்க செல்ஃப் கேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வேதிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கெனிசியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தர்மேஷ் குபேந்திரன் சார் இருக்காங்க. அவங்கள ஷோல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கு. சார், ஐ வாஷ் பத்தி சொன்னீங்க. ப்ராப்பரா எப்படி சார் ஐ வாஷ் பண்றது? நம்ம அந்த கூல் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா வந்துட்டு ஐ வாஷ்க்கு எடுக்குறீங்க தண்ணி, ஆ. உடனே போய் டேப்ப திறந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. ம். ஏன்னா, அந்த டேப் வாட்டர்லாம் எப்படி வருதுன்னுலாம் நமக்கு தெரியாது. ஜென்ரலா வந்து போர் வாட்டர் ம். என்ன கேட்டா பெஸ்ட்டு. அத நல்லா கொதிக்க வச்சு, ஆற வச்சு, ம். அந்த தண்ணிய எடுத்து பாம்ல ம். வச்சுட்டு 2 கையில வச்சுட்டு நல்லா கண்ல காட்டலாம். கண்ண வந்து லைட்டா பிளிங்க் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். அந்த பிளிங்க் பண்ணும்போது கண்ணுல தண்ணி வச்சு நல்லா பிளிங்க் பண்ணாலே ம். போதும். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். நேச்சுரலா ஆ தாபஸ்வேதனம் சொன்ன மாரிலாம் ஆ. டவல்ல ஊதி கண்ணுல கண்ணுல வச்சாலே வச்சுக்கலாம். நல்லா பெட்டர் ஆயிடும். ஓகே சார். நிறைய பேர் கூல் வாட்டர் ஐஸ்லாம் போட்டு ஐஸ் கியூப்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதில இது அது பண்றாங்களே. கம்ப்ளீட்டா வேறம்மா அது. ஆ. கார்ட்டிசால் கம்மி பண்றதுக்கு அது ஒரு பெரிய மருத்துவ குணம் இருக்குது ம். அது. கண்ண வாஷ் பண்றதுக்கு இது கண்ணு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கிளீனிங். ம். அது எல்லாமே தானாவே கிளீன் பண்ணிடும். இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு. இது மாரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னா, அந்த ம். டைம் பண்ணலாம். டெய்லி இதே ஒரு வேலைன்னு வச்சுட்டு இருந்தா, ம். நம்ம அந்த பிஹெச்ச போய் நாசம் பண்ணிருவோம். ஓகே, ஸோ ஓகே சார். அதனால வந்து டெய்லி போய் ஐ வாஷ் ம். பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ம். என்னைக்காவது ஸ்ட்ரெயின் பண்ணீங்க, கொஞ்சம் ம். டயர்டா இருந்துச்சுன்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். ரெகுலராவே காத்தால எழுந்தா பல் துலக்குற மாரி போய் இது பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே சார். அப்ப ரெகுலரா மார்னிங் எந்திச்சோனே இப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கண்ணு திறந்து பண்ணாம கண்ண மூடிட்டு கண்ண அப்படி பண்ணணும். மூடிருவோம். நம்ம ஆ. மூடணும்னு அவசியம் இல்ல. தானா தானாவே மூடிக்கும். மூடிடுவோம். ஆனா ஐ கிளீன் ப்ராப்ரிசெப்ஷன். பண்றோம்னு சில பேர் பண்றவங்க ஆமா, அப்படி பண்ணக்கூடாது. ஆமா. அது ஆ. டெய்லி பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே சார். ஏன்னா, அந்த பிஹெச் வந்து ம். பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும். ம். நம்ம போய் அத சிதைச்சிருவோம். ம். ஓகே சார். சார், இப்ப நெறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் அவங்களுக்கு கால் மரத்து போற மாரி ஒரு ஃபீல் அடிக்கடி குடுத்துட்டே இருக்குமே சார். அது எதனால சார்? ஆக்சுவலா வந்து டயபெட்டிஸ்ன்னு ஒரு நோய் ஆ. எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரத்த ஓட்டத்த வந்து அ ம். சீரே இல்லாம செஞ்சிரும். ம். நரம்பு மண்டலங்களையும் போய் பாதிக்கும். ம். இந்த 2மே இருக்கிறதுனால என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க நடக்குறாங்க. பாதம், தரை அதுக்கு கீழ ரப்பர் செருப்பே இல்லாம செருப்பு போட்ட மாரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நியூரோபதி. ம். ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுக்கு வந்து ப்ராப்பரா ஃபுட் கேர், அதுக்கப்புறமா வந்து எக்ஸர்சைஸ் தெரப்பீஸ், இன்டர்னல் மெடிசின்ஸ், சுகர் லெவல் கம்மி பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த ரசாயன சிகிச்சைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆ. இது வந்து நரம்பு மண்டலங்கள ம். சரி பண்ற ஒரு சிகிச்சை. ஸோ இந்த ரசாயன சிகிச்சையும் சேர்த்து எடுக்க சொல்ல நல்லா வரும். முதல்ல இந்த மாரி மருத்துவம் தான் ஆரம்பிக்கும். அப்புறம் ம். அது வந்து புண்ணாவும். ம். அதுக்கு அடுத்தது தான் இந்த அந்த டயபெட்டிக் ஃபுட் ம். வந்து ஃபுட்ல இருக்கிற அந்த வூண்ட் வந்து பெருசாகிட்டே இருக்கும். அதனால சுகர் வந்ததுனால டே 1ல உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுன்னு ஆயிட்டீங்கன்னா, உங்க பாடியில இருக்க மொத்தமும் பாதம் மட்டும் இல்லாம எல்லா இடத்தையும் நீங்க வந்து ரெகுலரா செக்கப் பண்ணி, ம். நீங்க செல்ஃப் கேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார். அப்ப சுகர் இருந்தாவே கால் மரத்து போகும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ட்டு நம்ம லேஸ்லயும் விடக்கூடாது. விடக்கூடாது. ஆ. ஸோ எப்ப மறுத்து போதோ அதுதான் வந்து ஏர்லி ஸ்டேஜ். ம். ஸோ அப்போ உடனே தெரிஞ்சிரும். ம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆர்கன் மீட் வந்து அதில தான் விட்டமின் பி12 இருக்கு. ம். ஸோ விட்டமின் பி12 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. நரம்பு மண்டலங்கள சரி பண்றதுக்கு. ஆர்கன் மீட் அளவா எடுத்துக்கலாம். அதே மாரி வந்து எக் ஒயிட்ஸ் நெறைய ம். எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடேரியனா இருக்கவங்க வந்து நெறைய புரோட்டீன்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் நெறைய ரா வெஜிடபிள்ஸு ம். இந்த மாரிலாம் எடுக்கலாம்.
உடற்பயிற்சி இந்த காலுக்குன்னு தனி பயிற்சிகள் இருக்குது, அதையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட் கேருக்கு தனியாக மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு நியூரோபதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு உண்டான மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ் பேஷண்ட்லேயே வந்து டைப் 1 டைப் 2 அப்படின்லாம் இருக்குல்ல சார். இந்த டைப் 1ல வந்து இன்சுலின் வந்து செக்ரிகேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம், செக்ரிகேட் ஆகாது. ஸோ இதுக்கு ஆயுர்வேதத்தில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பிரமேகத்தை பற்றி சொல்லும் போதே சொன்னேன்ல, ஆயுர்வேதத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சாத்தியம் அசாத்தியம் யாப்பியம் கிருச்சிர சாத்தியம் சல்யசாத்தியம் அப்படின்னா என்னென்னா ட்ரீட் பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும், சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். இப்படி தெளிவாக எல்லா நோயும் பிரிச்சுட்டாங்க. மதுமேகம் தான் ஈக்குவலன் டு டைப் 1 டயபெட்டிஸ். ஏன்னா வந்து நமக்கு அந்த இன்சுலின் சுரக்கிற அந்த பீட்டா செல்லே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அது அட்ஜுவைன் தெரப்பியாக தான் நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தை அந்த கண்டிஷனில் கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற டயபெட்டிஸ்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணலான்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப அது எப்படி சுகர் வந்துச்சுன்னா எப்படி எனக்கு திரும்பி போகும் அப்படின்னு, என்ன மாதிரியான நோய்களில் இருக்கிறீங்க, என்ன கண்டிஷனில் உங்களுக்கு சுகர் வந்திருக்குதுன்னு எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவங்க மாசமாக இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு சுகர் ஸ்பைக் ஆகுது. அவங்களுக்கு டைப் 1ல கொடுக்குற மாதிரி இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட். இன்சுலின் மட்டும்தான். ப்ரெக்னென்சியில் வந்து ஹை லெவல் ஆஃப் சுகர் ஆயிடுச்சுன்னா இன்சுலின் தான் சேஃப். ரிசர்ச்சே ப்ரூவ் பண்ணியிருக்கு, ரொம்ப சேஃபு. நிறைய இப்போது அந்த ப்ரெக்னென்சி டயபெட்டிஸில் வந்துட்டு இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ப்ரெக்னென்சி முடிஞ்சு குழந்தை பெற்று முடிஞ்சோடனே தானாகவே இறங்கிடும். அது மாதிரி எல்லா சுகருமே ரிவர்ஸ் ஆகாது, நான் வந்தாலே சுகரோடு தான் இருக்கணுமா? இல்லை, டாக்டர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆன் வார் ஃபுட் அப்படின்னா சார், ஆன் வார் ஃபுட் கரெக்டாக அந்த கமாண்டர் சொன்னோன்னே கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி கரெக்டாக எதுக்கு டாக்டர் சொல்றத கேட்கணும். கரெக்டாக சொன்னால் படித்து இதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களே எல்லா பிளட் டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னும் இதெல்லாம் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவங்க உங்ககிட்ட சஜஷன் கேட்குறாங்க. டெஸ்ட்டு தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே தவிர சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. இந்த டைப் 1 டைப் 2 நீங்கள் வந்து சரியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே சில இது வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். சில கண்டிஷனுக்கு வந்து அட்ஜுவெண்ட்டாக தான் பண்ண முடியும். அட்ஜுவெண்ட்னா சப்போர்ட்டிங் தெரப்பி. அப்போ சப்போர்ட்டிங் தெரப்பி எப்படின்னா, இப்போ மெட்டபாலிசத்தை சரி பண்ணோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேஸே வந்து ஆயுர்வேத முறையில் தீபனம் பாச்சனம் சொல்லுவாங்க. தீபனம்னா டைஜஸ்டிவ் அண்ட் அப்பிடைசர். ஸோ இந்த மருந்துகள் கொடுப்போம் ஜீரணம் உள்ள ஆகிறதுக்கு. உள்ளே ஏற்கனவே தங்கியிருக்க அந்த ஆமம் டைஜஷன் ஆகாமல் தங்கியிருக்கும் சில சிறுங்குடலில் வயிறில் இந்த இடத்துலலாம் வந்து ஜீரணம் ஆகாமல் தங்கியிருக்கும். அந்த களைஞ்சி எடுக்கிறது அப்பிடைசர். தீபனம் பாச்சனம்ன்ற அந்த 2 கான்செப்ட் உள்ள ட்ரக்ஸு. இதை ப்ராப்பராக கொடுக்க சொல்ல மெட்டபாலிசம் கொஞ்சம் சீரமையும். அதே மாதிரி ஆயுர்வேதாவில் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங். இதுதான் வந்து இது நிறைய பேருக்கு வந்து ஆயுர்வேதாவில் எங்கடா வாக்கிங் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இது லிட்ரேச்சரில் சொல்லியிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங். லாங் டிஸ்டன்ஸ் வாக்கிங் தான் பிரமேகத்துக்கு முதல் தீர்வு. நீ டைப் 1 டைப் 2 ஆயிரு, நீ நான் சொன்ன மாதிரி பிரமேகத்தில் எந்த லிஸ்ட்டில் வேணால் இருக்கலாம். அந்த 20 கிளாசிஃபிகேஷனில் எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர் லாங் டிஸ்டன்ஸ் ரெகுலர் வாக்கிங் பண்ண தானாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து நார்மல் ஆகும். சார், இன்னைக்கு நான் ஓவரால் நிறைய கொஸ்டின் கேட்டேன். அது எல்லாத்துக்குமே ஆயுர்வேத முறைப்படியே எங்களுக்கு சொல்யூஷன் சொன்னீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார். வணக்கம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.